திருப்பூரில் தொழில் போட்டி காரணமாக பனியன் வேஸ்ட் துணி குடோனுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடோனுக்கு தீ வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ளன. தீ வைப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பூர் அமர்ஜோதி நகரைச் சேர்ந்தவர் ஷரீப். இவர் மணியக்காரம்பாளையம் பகுதியில் 3 மாடி கட்டிடத்தின் தரைத்தளத்தில் பனியன் வேஸ்ட் குடோன் நடத்தி வருகிறார். பனியன் நிறுவனத்தில் துணி தைக்கும் போது கிடைக்கும் சிறிய துண்டுகளை சேகரித்து அவற்றை மீண்டும் பஞ்சாக மாற்றும் பணி இந்த குடோனில் செய்யப்படுகிறது. கடந்த 9ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவில் பஞ்சு குடோன் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சுமார் 6 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என நல்லூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தீ விபத்து சம்பவத்தில் சிலர் மீது சந்தேகம் இருப்பதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் குடோனுக்கு தீ வைத்து சென்றது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் 2 பேரை பிடித்து விசாரணை செய்ய தொழில் போட்டி காரணமாக தீ வைக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. திருப்பூரில் வெங்கடேஷ் என்பவர் இதே போன்ற பனியன் வேஸ்ட் குடோன் வைத்து நடத்தி வருகிறார். பெரிய நிறுவனங்களில் டன் கணக்கில் கிடைக்கும் வேஸ்ட் துணிகளை பெறுவதில் ஷெரீப், வெங்கடேஷ் இருவருக்கும் இடையே தொடர்ந்து தொழில் போட்டி இருந்து வந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் வெங்கடேஷ் தூண்டுதலின் பேரில் அவருடைய நிறுவனத்தில் பணியாற்றும் மார்ஷல் மற்றும் சதீஷ் ஆகியோர் குடோனுக்கு தீ வைத்தது தெரிய வந்தது. தொழில் போட்டியில் தீ வைக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டதால் நல்லூர் போலீசார் வெங்கடேஷ், மார்ஷல் மற்றும் சதீஷ் ஆகிய 3 பேரையும் கைது செய்துள்ளனர்.